Hello viewers, welcome back to Smart English class. Today we are going to see 6th standard term 1 lesson 1 section 2. Only we are going to see that. So already we have seen the section 1 and today we will the continuation of the video, the section 2 only we will see. So actually what they have given in this section 2 means, so what are the process it is doing for laying its eggs. ஓகேவா? ஸோ அது அந்த முட்டை இடுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இஸ் நவ் வி வில் see that between the month of January and March. So this is the important one. So they may be asked, okay, எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துக்குள்ளே அது வந்து முட்டை இடுறதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜனவரி அண்ட் மார்ச் female olive ridleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. ஓகேவா? ஸோ அந்த ஜனவரியிலேருந்து அந்த மார்ச்சுக்குள்ளே ஒரு டைமில் இந்த ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து நைட் டைம் வந்து இந்த சீஷோருக்கு முட்டை இடுறதுக்கு வரும். ஆக்சுவலாக அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கிட்ட உள்ள அந்த ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னா அந்த முன்னாடி உள்ள கால்கள் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபெதரெல்லாம் அந்த கிட்டத்தட்ட அந்த என்னது பேட்ஸோட ஃபெதர் மாதிரி அது வந்து நீந்தி போகிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளிப்பர்ஸ் ஓகேவா, அது வந்து நீந்தி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஃப்ளிப்பர்ஸ் லேண்டில் நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதை வச்சு நடந்து போகும்போது. ஓகேவா? ஸோ அது நீந்தி போகிறதுக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாகவும் எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஆனால் நடந்து போகும்போது இட் ஹேஸ் டு கேரி இட்ஸ் ஃபுல் பாடி வெயிட் வித் தட் ஃப்ளிப்பர்ஸ் ஒன்லி. ஸோ அதை வச்சு நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது பீச்சில் அடையும். The turtle has to haul itself laboriously onto the beach. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப ஹால் அப்படின்னா புல், அதை வந்து இழுத்துட்டு போகிறது. லெபோரியஸ்ல அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதையே வந்து அந்த பீச்சில் இழுத்துட்டு போகும். The turtle then it chooses a spot well away from the high tide line. ஸோ இப்போ பீச்சுக்கு வந்தாச்சு, கஷ்டப்பட்டு உடம்பையும் தூக்கி நடந்தாச்சு பீச்சில். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸை செலக்ட் பண்ணோம். அந்த பிளேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹை டைடு வேவ்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அதாவது அலை வராத இடத்துல கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்கணும். சப்போஸ் அந்த சீஷோர் அந்த உள்ள ஸ்டார்டிங்லேயே போட்டுருச்சு அப்படின்னா அந்த முட்டையெல்லாம் என்ன ஆகும், அலையில் அடிச்சுட்டு போயிடும். அதனால் அலை வந்து பாதிக்காத அளவுக்கு உள்ள தள்ளி தான் ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸை சூஸ் பண்ணும். Here it scoops out a nest cavity 45 centimeter deep into which it lays about 100 eggs. So now we'll find out the places. Okay, ஒரு பிளேஸும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கூப்ஸ் அவுட் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து இட் ஜஸ்ட் மேக் ஏ ஹோல் கேவிட்டி அப்படின்னா என்னது, ஒரு ஹாலோ ஸ்பேஸ். அந்த ஹாலோ ஸ்பேஸ் எவ்வளோ ஆழமாக இருக்கும் அப்படின்னா ஒரு 45 சென்டிமீட்டர் அளவுக்கு நல்லா ஆழமாக இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆழமாக அந்த மண்ணை தோண்டி ஒரு பிளேஸை ரெடி பண்ணும். அந்த பிளேஸில் இட் ஜஸ்ட் லே இட்ஸ் எக். அந்த கேவிட்டியில் அந்த ஹாலோ ஸ்பேஸில் இட் லே இட்ஸ் எக். ஓகேவா? ஸோ ஒன் டைமில் எத்தனை முட்டை போடுமா, 100 எக்ஸ் கிட்டத்தட்ட போடும். ஸோ ஈச் எக்ஸ் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் எ டேபிள் டென்னிஸ் பால். ஸோ அந்த ஒரு எக்கும் அது என்ன சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் பால் இருக்கும்ல அந்த அளவுக்கு ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 100 எக்ஸை அந்த ஹாலோ ஸ்பேஸில் போடும். Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by toasting sand on it using its flippers. ஸோ எல்லா எக்கும் போட்டதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஜஸ்ட் க்ளோஸ் த கேவிட்டி, ஃபில்ஸ் த கேவிட்டி வித் த சாண்ட். ஓகேவா? ஸோ மண்ணை வச்சு அதை வந்து மூடும். கமஃப்ளேஜ் அப்படின்னா ஹைட் த நெஸ்ட். ஓகேவா? ஸோ எதுக்காக அதை வந்து ஹைட் பண்ணுது அப்படின்னா மேபி ஹியூமன் பீயிங்ஸ் கேன் டேக் தட், இல்லைனா மற்ற அனிமல்ஸ் அதை எடுத்து வந்து சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து மண்ணை வச்சு மூடி போடும். அதை எப்படி மூடும் அப்படின்னா அதோட ஃப்ளிப்பர்ஸ் வச்சு. நம்ம பார்த்துருப்போம் டாகெலாம் வந்து மண்ணை எப்படி தோண்டும், அதோட ஃப்ரண்ட் லெக்கை வச்சு தான் தோண்டும். அதே மாதிரி அந்த ஃப்ளிப்பர்ஸை வச்சு அந்த
ஹோலை வந்து மண்ணை வச்சு மூடி வச்சிருது. that done it returns to the sea. ஸோ இந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணும் மறுபடியும் it return to the sea. மறுபடியும் சீக்கு போயிடும். அதுக்கப்புறம் அது அந்த முட்டையை பற்றி பாதர் பண்ணிக்கிறாது. அந்த முட்டையிலேருந்து ஸ்மால் டர்ட்டில்ஸ் வெளியில் வந்துச்சா இல்லை என்ன போச்சு உயிரோடு இருந்துச்சா அப்படிங்கிறது எதையுமே வந்து அந்த டர்ட்டில் கண்டுக்கிடாது. அந்த முட்டை போடுறதோட அதோட வேலை முடிஞ்சது. The eggs are left to incubate under the warmth of the sun. ஓகேவா? ஸோ எக்ஸ் எல்லாம் எங்கே விட்டுட்டு போகுது? டு இன்குபேட் அப்படின்னா இட் ஜஸ்ட் கெட் த எனர்ஜி ஃப்ரம் த சன். அதாவது அதை வந்து என்னது அந்த சன்னுக்கு கீழே அது வந்து ஹேட்ச் ஆகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு மண்ணை வச்சு மூடி வச்சுட்டு அது பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுது. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. ஸோ அது போனதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பிளேசஸில் அந்த சுற்றி உள்ள அந்த சீஷோரை சுற்றி உள்ள ஏரியா ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மந்த்ஸில் டர்ட்டில்ஸ் வந்து எக்கு போடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த பீப்புளெலாம் வந்து என்னது அந்த டர்ட்டில் நெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. they collect the eggs for eating. ஸோ எதுக்காக அங்கே போகிறாங்க அப்படின்னா நம்மளால ஹியூமன் பீயிங்ஸு அதுதானே எந்த முட்டையை பார்த்தாலும் உடனே நம்ம வந்து என்னது அதை பொறிச்சு சாப்பிட்றணும். ஸோ அங்கே இங்கே டர்ட்டிலோட முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல. த பீப்புள்ஸ் ஆர் டேக்கன் த டர்ட்டில்ஸ் எக். ஓகே, ஸோ வாட் தே மே திங்க். ஸோ ஒரு டர்ட்டிலே வந்து 100 எக்ஸ் போட்டுச்சு அப்படின்னா அப்போ 1000 டர்ட்டில்ஸ் 100 எக்ஸ் போட்டுச்சுன்னா அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ எக்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ நம்ம மனுஷங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளோ எக்ஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு 10 முட்டை எடுத்தால் என்ன குறைஞ்சவா போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட தாட் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களோட சாப்பிட்றதுக்காக அந்த இடத்த வந்து இது பண்ணி அவங்க என்னது முட்டையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஹியூமன் பீயிங்ஸு. ஸோ இது போக யார் வராங்க அப்படின்னா ஜாக்கிள்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டு டிக் அப் அண்ட் ஈட் த எக்ஸ் பை ஃபாலோயிங் த சென்ட் லெஃப்ட் பை த டர்ட்டில். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஜாக்கிள்ஸு, டொமஸ்டிக் டாக்ஸு அந்த பிக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த குழியை தோண்டி அதில் உள்ள முட்டையை சாப்பிட்டுட்டு போயிடுது. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. ஓகே, ஸோ இவங்ககிட்ட இருந்து தப்பிச்ச மிச்ச எக்ஸு யார்கிட்ட இருந்தெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸு அண்டு டாக்ஸு, ஜாக்கிள்ஸு அண்டு பிக்ஸு இவங்ககிட்டலாம் இருந்து தப்பிச்சு போன மிச்ச எக்ஸு வந்து எப்போ ஹேட்ச் ஆகுமா? நியர்லி 45 to 60 டேஸில் வந்து ஹேட்ச் ஆகும் அப்படின்னா அந்த முட்டை பொறிஞ்சி அதோட குட்டி வந்து வெளியில் வருது. The hatchlings அப்படின்னா that young ones. ஓகேவா? The hatchlings slash open the leathery eggshell with the help of a tiny egg tooth. ஓகேவா? ஸோ அந்த hatchling அந்த ஸ்மால் டர்ட்டில் வந்து ஸ்லாஷ்னா என்ன அப்படின்னா கட். ஓகேவா? ஸோ அந்த முட்டை ஓடை எப்படி கட் பண்ணுது அப்படின்னா அதோட டீத்தை வச்சு அதோட அந்த எக் ஷெல் வித் த ஹெல்ப் ஆஃப் எ டைனி எக் டூத். ஓகேவா? அந்த எக் டூத்தில் வந்து என்னது அதை வச்சு கட் பண்ணி அந்த எக்கை விட்டு வெளியில் வருது. திஸ் இஸ் லைக் எ ரேசர் பிளேட் அட் த டிப் ஆஃப் த ஹேட்ச்லிங்ஸ் ஸ்னவுட். ஸோ அந்த ஸ்னவுட் அப்படின்னா வந்து அந்த பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். ஓகேவா? ஸோ அந்த அனிமலுக்கு அந்த மூக்கில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. அந்த ஷார்ப் நோஸை வச்சு தான் அது அந்த எக்கை வந்து உடச்சி வெளியில் வருது. when most of the eggs have hatched. ஏன்னா இப்போ வந்து அது ஹேட்ச் ஆனாலும் அதெல்லாம் வெளியில் வர முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ அது குழிக்குள்ளே இருக்குது. மேலே வந்து மண்ணை போட்டு மூடியிருக்காங்க. மண்ணுனா ரொம்ப டைட்டெல்லாம் மூடியிருக்காது. சும்மா அது வந்து என்னது அந்த முட்டை தெரியாத அளவுக்கு லேசாக தான் மூடி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அது முட்டையை விட்டு வெளியில் வந்தாலும் அது அந்த குழிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லா முட்டையும் கிட்டத்தட்ட அதில் உள்ள எல்லா முட்டையும் பொறிஞ்சதுக்கப்புறம் the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. ஸோ கிட்டத்தட்ட எல்லா முட்டையும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த முட்டை ஓடால் நிறைஞ்சிரும். அப்படி தானே? ஸோ அப்போ அந்த முட்டை ஓடு வந்து கொஞ்சம் ஹைட்டு கொடுக்கும் அந்த ஹேட்ச்லிங்ஸ்க்கு. ஸோ அந்த ஹைட்டை வச்சு அந்த ஹேட்ச்லிங்ஸ் எல்லாருமே அந்த ஹோலை விட்டு வெளியில் பீச்சுக்கு வந்துடுவாங்க. From here they make a hurried dash to the sea. ஸோ இதுக்கப்புறமும் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அது எங்கே போகணும், அந்த சீக்கு போகிற வழியை ரொம்ப அவசரமாக வேகமாக போகணும். இல்லை அப்படின்னா இட் மே பி ஃபால் ப்ரே டு
some other animals. ஸோ அந்த சீ ஷோரில் இருக்கிற மற்ற அனிமல்ஸுக்கு அது என்னது, நமக்கு வந்து என்னது, அது ஒரு உணவாக ஆகிடும். ஸோ அப்போ அதிலிருந்தும் அது வேகமாக போகணும். அது வந்து குட்டியால் அந்தளவுக்கு வேகமாக போக முடியாது. எவ்வளோ வேகமாக போனாலும் ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு தான் அதனால் வந்து நகல முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணுது அதோட எக்கை போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சீயை விட்டு வெளியில் வருது, அடுத்து வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸை பார்க்குது, அடுத்து அதில் ஒரு 45 சென்டிமீட்டர் அளவுக்கு அதில் டிக் பண்ணி அதில் முட்டையிட்டுட்டு மறுபடியும் அதை மூடி வச்சுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த முட்டையில் யார் எடுக்கா, பீப்புளு, டாக்ஸு, ஜாக்கல்ஸு, பிக்ஸு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டது போக மிச்ச முட்டை வந்து ஹேச்லிங் ஆகுது. அந்த ஹேச்லிங் வந்து என்னது, அந்த எக் ஷெல்லை விட்டு வெளியில் வந்து பீச்சில் நடக்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் இந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த செக்ஷனில் ஒரு டூ யூ நோ பார்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, so this is an interesting aspect of sea turtles biology. so sea turtle biology வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, the temperature inside the egg determines the sex of the embryo while it is growing. ஓகேவா? ஸோ அது முட்டையாக இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கிடைக்கிதோ அந்த டெம்பரேச்சரை பொறுத்து தான் அந்த டர்ட்டிலோட செக்ஸ் வந்து ஃபிக்ஸ், அதாவது மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகுது. எம்ப்ரியோ அப்படின்னா அந்த முட்டையில் உள்ள அந்த கரு. சரியா? அந்த கருக்கு எவ்வளவு நமக்கு வெப்பம் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அது மெயிலா ஃபீமேலாங்கிறது ஃபிக்ஸ் ஆகுது. சரியா? when the eggs developed at 27 degrees Celsius to 28 degrees Celsius only main hatchlings are produced. ஸோ சப்போஸ் அந்த எக்குக்கு 27லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கிடச்சிச்சு அப்படின்னா அது மெயில் ஹேச்லிங். சரியா? இல்லை அப்படின்னா 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது வந்து வெப்பம் வெயில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபீமேல் ஹேச்லிங்ஸாக வெளியில் வரும். அண்ட் ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு ஒன்லி வென் த எக்ஸ் incubate at the precisely 29 degrees Celsius to 30 degrees Celsius. ஓகேவா? ஸோ ரெண்டுமே மெயிலும் ஃபீமேலும் கலந்த ஒரு ஹேச்லிங்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, அந்த வெப்பநிலை வந்து 29லேருந்து 30 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது மெயிலாகவும் வரும், அதாவது மெயிலும் ஃபீமேலும் சேர்ந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த செக்ஸு வந்து அதாவது அது ஆண் பாலினமா பெண் பாலினமா அப்படிங்கிறத வந்து எது ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னா அந்த வெயிலோட டெம்பரேச்சர் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. சரிங்களா? ஓகே, ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ தோஸ் who are new this channel, subscribe this channel and share this video to your friends. Thank you for watching this video. Thank you viewers.